அசைவில்லா ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. அசைய பண்ணுகிறவர் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அசைய பண்ணுகிறவர். எதையெல்லாம் அவர் அசைய பண்ணுகிறார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், பூமியின் தூண்களை அவர் அசைய பண்ணுகிறார். யோபுல வரும். அடுத்ததாக பார்ப்போம் என்று சொன்னால், வானத்தையும் அவர் அசைய பண்ணுகிறவர். சமுத்திரத்தை அசைய பண்ணுகிற தேவன். அடுத்ததாக அதிகாரங்களை அசைய பண்ணுகிறவர். அடுத்ததாக பார்ப்போம் என்று சொன்னால், மனுஷனுடைய ராஜ்யத்தை, அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதிகாரிகளை, அடுத்து மனுஷனுடைய ராஜ்யங்களை, இது ஆளுகைகளை அசைய பண்ணுகிறார். அடுத்து பிசாசின் ராஜ்யத்தை அசைய பண்ணுகிறார். இப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் அசைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு அதோடு மாத்திரமல்ல, மனுஷனுடைய இருதயத்தை அவர் அசைய பண்ணுகிறார். இப்படி நம்முடைய தேவன் அசைய பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஜோமன், ஆண்டவரே ஒரு அசைவை கொடுங்க ஆண்டவரே, இந்த மனுஷனுடைய இருதயம் அசையட்டும் ஆண்டவரே, ஜெபிக்கிறல்லைங்க. ஜெபிக்கிறபடியே கர்த்தர் அசைவை கொண்டு வருகிறவர். அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அசையாமல் நிலைத்திருக்கிறவைகள். அசையக்கூடியதெல்லாம் பார்த்துட்டோம். அசையாமல் நிலைத்திருக்கிறவைகள் எவை என்று சொன்னால், அதிகமாக ஆராய்ந்து பார்த்தா 2 காரியத்தெல்லாம் சொல்ல முடியும். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை. மத்தேயு 5:18 சொல்லுகிறது, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை, நியாயப்பிரமாணம் ஒழிந்தே போகாது. ஆமென். இந்த உலகத்தில் அசையாமல் நிலைத்திருக்கக்கூடியது, நிலைச்சு நிற்கக்கூடியது எதுனா, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து அந்த வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டவைகள் அசையும். அந்த வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட வானம், பூமி, சமுத்திரம், இந்த பூமியில் இருக்கிற மரம், செடி, கொடி எல்லாம் அசையலாம். ஆனால் அந்த வார்த்தை ஒரு நாளும் அசையாது. அது நிலைத்திருக்கத்தக்கதாக இருக்கிறது. ஆமென். அடுத்ததாக அசையாமல் நிலைத்திருக்கிற இன்னொன்றை பார்ப்போம் என்று சொன்னால், பரலோக ராஜ்யம். ஆமென். பரலோக ராஜ்யம் அசையாது, நிலைச்சு நிற்கும். ஆனால் இப்போ நம்ம பாட்டு பாடும்போது கேட்போம், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நம்ம ஜெபம்னா என்னது, பரலோகம் அசையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோகம் அசையனா, பரலோகம் அது அசையனா பரலோகத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் தான் சொல்லப்படுமே ஒழிய, பரலோகம் ஒன்றும் இல்லாமலாம் போகாது. சரிங்களா? ஏன்னா சில நேரத்தில் வர சில பாட்டெலாம் கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸாகவே போயிட்டுருக்குது. என்ன பண்ணால் சுகர் வராது, எனக்கு அது மறந்து போயிடு. கத்தரியை பாடு, சர்க்கரையே வராது. ஏதோ பாடட்டும், ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. சிரிக்கிறீங்க. பாடலாமான்னு கேட்டிங்கன்னா, என்ன பாட சொன்னால் நான் பாட மாட்டேன், அவ்வளோதான். சரி தப்பு அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாங்க. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. நம்ம எதை பாடினாலும் இன்றைக்கி பாட்டு கொஞ்சம் வித்தியாசமாக போய்கிட்டே இருக்குது. பாடல், எந்த பாடல் எடுத்துக்கிட்டாலும், நீங்கள் பழைய பாடலாம் எடுத்திங்கன்னா அதில் கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். கட்டாயம் ஒரு ஸ்டான்ஸாவாகிலும் வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஆண்டவரை துதிக்கிற பாடலாக இருக்கும். இன்றைக்கி பாடல்களை அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி சில பாட்டு பாடுது, குதிக்கிற மாதிரி ஒரு பாடல் வருது. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் மைய கருத்து என்ன, அதில் யார் மையமாக இருக்கிறாரு? நானா, என் கவலையா, என் பாரம் மையமாக இருக்கா, கிறிஸ்து மையமாக இருக்கிறாரா? எனக்கு நல்ல பேர் கிடைக்குதா, ஆண்டவர் நாமம் உயர்த்தப்படுதா? இதெல்லாம் தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியங்கள். அப்போ இங்கே பார்ப்போம் என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் அசையாமல் நிலைத்திருக்குமா? எபிரேயர் 12:28 தான் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யம் அசைவே அசையாது, நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலையில் ஒரு 4 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நமக்காக தேவன் அசைய பண்ணுகிற காரியங்கள். ஒரு 4 காரியத்தை கர்த்தர் நமக்காக அசைய பண்ணுகிறார். நம்ம என்ன செஞ்சால் அவர் அசைய பண்ணுவார், அப்படி அசைய பண்ணுகிறதுனால வருகிற மாற்றங்கள் என்ன, அதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் தியானிப்போமாக. அப்போஸ்தலர் 16:25 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே
சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஹல்லேலூயா. இங்க ஒரு அசைவு வருகிறது. இந்த அசைவு என்ன அப்படின்னும் போதுனா, தேவனை துதித்து பாடினார்களாம். ஆண்டவரை சொன்னது நிமித்தமாக அடிபட்டு உதப்பட்டு கை காலெல்லாம் கட்டப்பட்ட நிலையில் பவுலும் சீலாவையும் கை காலெல்லாம் கட்டி உள்ளே போட்டிருக்காங்க ஜெயிலில். அந்த நேரத்தில், காயப்பட்டிருந்த நேரத்தில், வேதனைப்படுகிற நேரத்தில், வலி வேதனைகளின் மத்தியில் இவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அப்படி பாடும்போது ஒரு அசைவு உண்டானது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சந்தோஷமாக இருக்கும்போது தேவனை துதிக்கிறோம், நல்லது. சிலர் லைஃப்பில் அதிக சந்தோஷமாக போயிட்டாங்க வச்சிங்களேன், தேவனை துதிக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலுமே தேவனை துதிக்கிற அனுபவம் வேண்டும். உயர்வில் இருந்த போதும் தாவீது தேவனை துதித்திருக்கிறார். ராஜாவாக இருந்த போதும், ராஜாவாக இருந்து பைத்தியக்காரனை போல வேஷம் போட்டார், அப்பவும் தேவனை துதித்திருக்கிறார். ஆடு மேய்க்கிற மெய்ப்பனாக இருந்தார், அப்பவும் தேவனை துதித்திருக்கிறார். ஒரு முறை சவுலால் துரத்தப்படுகிறார், இன்னொரு முறை மகனால் துரத்தப்படுகிறார், காடு காடா ஓடிக்கிட்டு இருக்கிறார், அப்பவும் தேவனை துதிக்கிறார். தேவனை துதிக்கிறதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு யாரென்றா தாவீது ராஜா தான். அப்படி தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த உயர்வுக்கு போன பிறகும் தேவனை துதித்தார். உயர்வுன்னு ஒன்று காணாம காட்டுக்குள்ளேயே இருந்தார் ஆடை மேய்ச்சிக்கிட்டு, அப்பவும் தேவனை துதித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கே பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தார்களாம். கர்த்தரை துதித்து பாடின போது வசனம் சொல்லுகிறது, அந்த இடம் அசைந்ததான். ஒரு அசைவு வந்ததுமே என்ன நடக்க தெரியுங்களா? ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு அசைவு வந்ததுன்னா ஏதோ ஒன்று மாற்றம் உண்டாகும். முதல் மாற்றம் என்ன தெரியுங்களா? அஸ்திபாரங்கள் அசைந்ததா. எந்த அஸ்திபாரம்? பக்கத்து பில்டிங் அஸ்திபாரம் அல்ல, அவர்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை துதித்தா, எங்க உங்களுக்கு பிரச்சனையோ அதன் அஸ்திபாரத்தை ஆண்டவர் அசைய பண்ணுவார். அடுத்து என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கட்டுகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சான்? கழன்று போயிட்டான், கதவுகள் திறவுண்டதாம். இப்போ இவங்க எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் எல்லாம் கழன்று போயிடுச்சு. நீங்க தேவனை துதிக்கும் போது எந்த காரியங்கள் எல்லாம் கட்டப்பட்டு கிடக்கிறீர்களோ அவை எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். எவைகளெல்லாம் நீங்க முன்னோக்கி போகக்கூடாதபடிக்கு அடைக்கப்பட்டு கிடக்கிறதோ வாசல்கள், அந்த வாசல்கள் எல்லாம் அவர் திறக்க செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அதே அந்த சம்பவத்தை தொடர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுகிறான். அசைவு என்பது சும்மா குலுங்கிட்டு போச்சு வச்சிங்களேன், அது அசைவு கிடையாது. அசைவுனா ஏதோ ஒன்று மாற்றம் உண்டாகணும். கல் மாறி நின்றுட்டே இருந்தாங்கன்னா, அவங்க அசைஞ்சாங்கன்னா என்ன ஆகணும்? ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகணும். ஆனால் மாற்றமே உண்டாகலை அப்படின்னும் போதுனா அது அசைவு கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ அசைவு, எப்படி தெரியுங்களா? கையை தட்டி பாட்டு பாடுறாங்க, அப்படி இப்படி எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றும் அசைய மாட்டுது. ஏன் அசைய மாட்டுதுன்னா, அசைய வேண்டியவைகளை அசைக்கலை, தானே அசைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்தையும் கடைசியாக நம்ம தியானிக்க தான் போகிறோம். ஆனால் நேர்மறையான 4 காரியங்களை நம்ம முதல் தியானிப்போமாக. முதல் பார்க்குறோம், தேவனை துதித்து பாடினால் அங்கே அசைவு உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த அசைவு உண்டாகும் போது அநேக மாற்றங்கள் தொடர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுகிறான். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உன் காயத்தின் மத்தியிலே, உன் வேதனையின் மத்தியிலே, உன் நெருக்கத்தின் மத்தியிலே நீ தேவனை துதிக்கிற மனுஷனாய், துதிக்கிற மனுஷியாய் மாறுவாய் என்று சொன்னால், கர்த்தர் உனக்காக ஒரு அசைவை கொண்டு வருவார். அந்த அசைவானது உன் காயத்துக்கு காரணமான கட்டுகளையும், உன் காயத்துக்கு காரணமான சிறைச்சாலை அனுபவத்தையும், உன் வேதனைக்கு காரணமான அந்த கதவுகள் பூட்டப்பட்ட நிலையையும், உன் வேதனைக்கு காரணமான நபர்களையும் ஒரு அசைவை கொடுத்து மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். அதுதான் அங்கே நடக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை அசைய பண்ணுறார் தெரியுங்களா? முதலாவது பார்ப்போம் என்று சொன்னால், இந்த தானியேல் 2:21 வாசிப்போம் என்று சொன்னால், வாசிங்களே. தானியேல் 2:21.
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதையெல்லாம் அசைய பண்ணுகிறார்னா, நாம் துதித்து பாடினால் நமக்கு முன்பாக அதிகாரங்களையும் ராஜாக்களையும் அவர் அசைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நெருக்கக்கூடிய நபர்கள் யார் தெரியுங்களா? நமக்கு மேலே இருக்கிறவங்க தான். அவர்களால் தான் அதிகமாக நெருக்கப்படும் போது ஆண்டவரை நோக்கி நம்ம துதித்து பாடினால், ஆண்டவரை மகிமைப்படுத்தினால், ஆண்டவரை கனப்படுத்தினால் ஒரு அசைவை கொண்டு வருவார். அசைவை கொண்டு வந்ததுமே எங்கெங்கெல்லாம் மாறணுமோ அது எல்லாவற்றையும் மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக நமக்காக தேவன் அசைய பண்ணுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:21 வாசிங்களேன். விட்டு விட்டார்கள். 31ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. முதலாவது துதித்த போது ஒரு அசைவு உண்டாயிற்று. இரண்டாவது ஜெபிக்கிற போது ஒரு அசைவு உண்டாகிறது. அசைவு உண்டாகணும்னா நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்கிற அனுபவம் வேணும். எங்கே எப்போ ஜெபிக்கிறாங்க தெரியுங்களா? மிரட்டப்பட்ட போது, பயமுறுத்தப்பட்ட போது ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்தினால அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். உடனே அதிகாரிகள்லாம் வந்து பேதுருவையும் யோவானையும் என்ன பண்ணுறாங்க? ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு பயப்படுறாங்க, எல்லாம் வெளியே கொண்டு வராங்க. உடனே மேலே இருந்தவன சிலர்லாம் பயப்படுறாங்க, இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்? இவங்கக்கிட்ட இப்போ வெளியரங்கமான அடையாளங்குது யார்? முடவனாக இருந்தவன் நல்லா ஓடுறான். அப்போ நம்ம இவங்களை எதையும் நம்ம சொன்னோன்னா ஜனங்கள்லாம் நமக்கு விரோதமாக வந்துடுவாங்க. அதனால் இதை அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு பேதுரு யோவானை மட்டும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க? இயேசுவை பற்றி பேசாத, தனியாக கூப்பிட்டு மிரட்டுறாங்க. ஏன்னா ஒரு கருத்தை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நம்மை மிரட்டுகிறவனுக்கு பயம் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. இங்கே பேதுரு யோவானை மிரட்டுகிறவன் மொத்தத்தில் கூட்டத்தில் மிரட்டல. ஏன் தெரியுமா? கூட்டத்தில் மிரட்டினா கூட்டம் எல்லாம் நமக்கு விரோதமாக திரும்பிடும் சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு மிரட்டுறான். தனியாக கூப்பிட்டுட்டு இனிமே இயேசுவை பற்றிலாம் பேசாத, இதோட போயிடு அப்படின்னு மிரட்டுறான். இந்த மிரட்டலை கேட்ட பிறகு, பயமுறுத்தலை கேட்ட பிறகு இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க வராங்க. ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் ஜெபிக்கும் போது, அதாவது 24ஆம் வசனத்திலிருந்து அவங்க ஜெபிக்கிறாங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் அப்படின்னு ஒரு பெரிய ஜபத்தை பண்ணுறாங்க. ஒரு 4 வசனமாக அந்த ஜபத்தை பண்ணி அவங்க முடிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபிக்கிற அந்த வேளையில் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நாம ஜெபிக்கும் போது அசைவு உண்டாகுதா? அதுக்காக நம்ம ஜெபிக்கும் போது இந்த சேர் அசையணும், இந்த பூமி அசையணும், நான் அதை சொல்லலை. நம்ம ஜெபிக்கிறதுனால எதற்காக ஜெபிக்கிறோமோ அங்கே அசைவு உண்டாகுதா? அப்படி என்றால் நம்ம என்ன மாதிரி ஜெபிக்கிறோம் கேள்வி நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கணும். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததாம். காரணம் என்னன்னா, அவங்க ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். வளவளலாம் பேசலை, தனக்கு தெரிஞ்ச வசனத்தெல்லாம் சொல்லலை. பார்த்தீங்களா? வசனத்தை சொல்லிலாம் ஜெபிக்க கூடாதெல்லாம் கிடையாது. நம்ம ஜெபிக்கிறதுல, நான் இப்போ ஜெபத்தை பற்றி பேசலை, ஜெபத்தை சுருக்கமாக தான், ஏன்னா நான் அநேக காரியங்களை பேச வேண்டியிருக்கிறதுனால அநேக நேரத்தில் ஜெபத்தை பற்றி பேசும்போது இன்னும் நான் விளக்கமாக அதை பற்றி பேசலாம். சுருக்கமாக சிலதை சொல்கிறேன், கவனிங்க. ஜெபம் என்பது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு ஒரு குறிப்பை சொல்லி, இப்போ நம்மலாம் ஜெபிக்கிறோம். இங்கே வந்து ஒரு ஜெப குறிப்பை சொல்லி ஜெபிங்கன்னா அந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் தான் உங்களால் ஜெபிக்க முடியுதா? தப்பே கிடையாது. பக்கத்தில் இன்னொரு பிரதர், இன்னொரு சிஸ்டரு, அவங்க 4 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டாங்க, நாமளும் அதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ வார்த்தைகளை போயிட்டு குழப்பவே வேண்டாங்க. குழப்பாதீங்க. நமக்கு என்ன தெரியுமோ அது வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு வாங்க, தப்பே கிடையாது. ஆனால் அநேக நேரத்தில் அப்போனா என்ன ஆகிடுது தெரியுங்களா? ஜெபத்துடைய கான்செப்டை விட்டுடுறோம். நம்ம எதுக்கு ஜெபிக்கணுமோ அதை விட்டுட்டு நேரம் கடத்திலே போயிடும். அதாவது
ஜெபிக்கணும்னு என்ன இருக்குதான், ஆனால் எதுக்கு ஜெபிக்கணுமோ அதை விட்டுட்டு நேரத்தில் போயிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஐயோ அவங்கள மாதிரி நல்லா ஜெபிக்க முடியல, அதுக்கு பிரயாசப்பட்டு. ஜெபம் ரொம்ப எளிமையானதுங்க. நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் பண்ணுற ஜெபம் எனக்கு புரியலனாலும், பக்கத்தில் இருக்கிற யாருக்கு புரியலனாலும், கேட்குறவருக்கு புரியும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வேணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே என்னென்னா, அநேக நேரத்தில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தயவு செய்து அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். எனக்கு இந்த ஜெபம் பண்ணுறதுல யார் பண்ணுற ஜெபம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க பண்ணுற ஜெபம் பிடிக்கும். இந்த வளவளவெல்லாம் பண்ணாது. வளவளலாம் போகவே, என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் சொல்லி முடிச்சிடும். நமக்கு எப்படி தெரியும் சின்ன பிள்ளைங்கள ஜெபத்தை பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு. உண்மையாக சொன்னோன்னா 100க்கு 100 சரியாக ஜெபிக்கிறது யாருன்னு சொல்லலாம், சின்ன பிள்ளைங்கள தான் சொல்லலாம். என்னென்னா சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு தெரியாது, பிதாவேன்னு ஆரம்பிக்க தெரியாது, எல்லாத்துக்கும் ஏசப்பா ஏசப்பான்னு அப்படியே போயிடுவாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க அருமையாக ஜெபிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிக ஞானம்லாம் கிடையாது, அதிக அறிவுலாம் கிடையாது. அவங்கள மாதிரி ஜெபிக்கணும் இவங்கள மாதிரி ஜெபிக்கலாம் கிடையாது. சொன்னாங்களா எனக்கு என்ன தெரியுமோ அதுக்கு தான் நான் ஜெபிக்கிறேன். சின்ன பிள்ளைங்க கிட்ட கற்றுக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, இதையும் நம்ம கற்றுக்கணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு எடுத்துக்காட்டு பல வசனங்களை ஜெபம் பண்ணியிருக்கலாம், அவ்வளோலாம் போகவே இல்லைங்க. அவங்க 2 வசனம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க 2ஆம் அதிகாரத்தில் 2வது சங்கீதத்தில் அந்த 2 வசனத்தை மட்டும் சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜெபத்தை பண்ணுறாங்க. இப்படிலாம் இருக்க ஆண்டவரை, இதெல்லாம் செய்யுங்க, என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் சொல்கிறாங்க. ஜெபம் பண்ணின போதே அந்த இடம் அசைந்ததாம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஜெபம் பண்ணும்போது இடம் அசைய வேண்டும் என்று சொன்னால் நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம், யாரை நோக்கி ஜெபிக்கிறோம் என்பதில் மாத்திரம் கவனத்தை செலுத்துங்க. யாரெல்லாம் என்னை ஜெபிக்கிறத பார்க்குறாங்க, என் ஜெபம் எப்படிலாம் இருக்கணும், என் ஜெபத்தை எத்தனை பேர் புகழணும், என்னை பார்த்து இந்த பிரதர் இந்த சிஸ்டர் இந்த பாஸ்டர் ரொம்ப அருமையாக ஜெபம் பண்ணுறாங்க, நீங்கள் அதெல்லாம் போனீங்கனாலே உங்கள் ஜெபமானது இப்படி போகாமல் டைவர்ட் ஆகிடு எங்கேயோ போகும்போது அசைவே வராது, அசைவே வரவே வராது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் பண்ண ஜெபம் அவ்வளோ அருமையாக சுருக்கமாக ஜெபிக்கிறாங்க. எதுக்கு ஜெபிக்கணும் அதை மட்டும் ஜெபிக்கிறாங்க. வசனம் சொல்கிறது கூடியிருந்த இடம் அசைந்ததாம். அசைந்ததுமே என்ன ஆச்சு தெரியுங்களா? வசனம் தொடர்ந்து அந்த வசனத்தில் அந்த சம்பவங்களை பார்ப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களாம். கூடியிருந்த இடம் ஜெபம் பண்ணின போது ஒரு அசைவு உண்டாகுது. இந்த அசைவு வந்ததுமே என்ன நடக்குதுன்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்களாம், தைரியமாய் சுவிசேஷத்தை சொன்னார்களாம். இவங்க ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது? மிரட்டப்பட்ட நேரத்தில் பயமுறுத்தலோடு தான், பயமுறுத்தப்பட்ட பிறகு ஜெபிக்கிறாங்க. ஆனால் பயம்லாம் காணாமல் போயிட்டு தைரியமாக சுவிசேஷம் சொல்கிறாங்களாம். அதற்கு தொடர்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு மனம் உண்டாகிறது. இந்த அசைவு எதை கொண்டு வருகிறது? முன்பு இருந்ததை விட இன்னும் ஒரு மனதை அதிகமாக்கிறத பார்க்குறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அநேக காரியங்கள் இதன் மூலமாக நடக்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் இதில் தேவன் நமக்கு செய்கிற ஒரு காரியம் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ராஜ்யங்களை அசைக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறீங்களா? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ராஜ்யங்கள், அதாவது எந்த ராஜ்யம்னா பிசாசின் ராஜ்யங்களை அசைக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கும் போது ஒரு அசைவு உண்டாகிறது. அந்த அசைவு எதை கொடுக்கிற எதை கொண்டு வருதுன்னா, எதை அசைக்கிறதுனா ராஜாக்களையும் அதிகாரங்களையும் அசைக்கிறது. ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு அசைவை கொடுக்கிறார். இந்த அசைவு எதை அசைக்கிறதுனா பிசாசின் ராஜ்யங்களை அசைக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு அசைவு தேவன் நமக்காக எதை அசைய பண்ணுகிறார் தெரியுங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 வாசிங்க. வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
அல்லாமலும் அமர்ந்தது, நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, முதல் துதித்த போது அசை உண்டாயிற்று, ஜெபித்த போது அசை உண்டாயிற்று. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது ஒரு அசைவு உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது நம்ம வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அசைவு உண்டாகணும். நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லைன்னா நான் அபிஷேகம் பெற்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும். அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லிடலாம். இங்கே பிரச்சனை எங்கன்னா, அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறாளே ஒழிய வாயின் வார்த்தைகளில் மாற்றம் உண்டாகலை. அப்படின்னா அசைவே வரலன்னு அர்த்தம். இங்கே பார்க்குறோம், அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்களாம். பரிசுத்தாவியின் நிறைவு வந்தபோது, பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்ட போது வசனம் சொல்வது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வந்து அவர்கள் உட்கார்ந்து வீடு முழுவதையும் நிரப்பிட்டான். சடுதியாய் அந்த முழக்கம் வந்ததாம். ஒரு அசைவு வந்ததுமே என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் அபிஷேகம் பெறாங்க. அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில முழுவதும் ஒரு மாற்றம். இவர்கள் மூலமா அநேக ரட்சிக்கப்படுறாங்க. எப்படிப்பட்ட நிலையில அப்படின்னு போதுன்னா, ஒருமனப்பட்டு வந்த போது. இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்கே ஊற்றப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மனம் எங்கே இருக்கு அங்கே தான் ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அப்படி உங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற போது ஒரு அசைவு உண்டாகுது. இந்த அசைவு இதெல்லாம் கொண்டு வருது தெரியுங்களா? அங்கே இருந்த 120 பேரும் நிறையப்படுறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்குள்ள என்னென்ன ஆவி இருந்ததோ, நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற ஆவி இருந்தது. ஆண்டவரே, இந்த காலத்தில் ராஜ்யத்தை கொடுக்க போறீங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தர போறீங்க, இந்த ஆசை இருந்தது. பலருக்கு பலவிதமான ஆசைகள் இருந்தது. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது ஒரு நிறை வந்தது. பார்த்தீங்களா? நீ பெரியவன் நான் பெரியவன் என்னெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள். அதில் ஒரு சிலர் தவிர அநேகர் படிக்காதவங்க. யாரு? அந்த சீஷைகள் மட்டும், 12 சீஷைகள் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்குள்ளேயும் அதிகம் படிக்காதவங்களாம் உள்ள இருக்கிறாங்க தான். ஆனால் வசனம் சொல்கிறது, எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள். அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு மனந்திரும்புதல் உண்டாகிறது. என்ன மனந்திரும்புதல்னா, அவங்க வாழ்க்கையிலேயே அதற்கு முன்பதாக ஆரம்பத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. நீ பெரியவன் நான் பெரியவன். இப்போ அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவர்கள் எல்லாரோடு கூட பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வசனம் சொல்லுது, எல்லாரோடு கூட தான் இவர் எழுந்துக்கிறாராம். அப்போ யாருமே பேதுரு நீ பேசக்கூடாது, நாங்கள் பேசுகிறோம், நான் தம்பா ஏசப்பா இயேசுடைய மார்பிலேயே சாய்ந்திருந்தேன், நான் பேசுகிறேன்னு உடனே யோவான் சொல்லலை. யோவான் இன்னொரு வார்த்தை, இயேசுவை சிலுவையில் அறையும் போது நான் கூட வரைக்கும் இருந்தேன், நான் பேசாமல் நீர் போய் பேசுறீரா, காட்டி கொடுத்துட்டு இயேசுவை வந்து மறுதலித்திரு அப்படின்னு சொல்லவே இல்லை. மரியாள் அங்கே இருக்கிறாங்க, இயேசுடைய தாயே நான் தான்பா, நான் தான் பேசணும், சொல்லவே இல்லைங்க. எல்லாரும் ஆரம்பத்தில் இயேசு சொன்னார்ல பேதுருவை பார்த்து, ஆடுகளை மெய்ப்பாயாக, எல்லாத்தையும் பார்த்தாங்க. பேதுருவை தலைவனாக ஏற்றுக்கொண்டாங்க. எந்த எதிர்ப்பும் கிடையாது. எல்லாரோடு கூட பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். அங்கே போயிட்டு நான் இயேசுவின் தாய், நான் தான் பிரசங்கம் பண்ணணும் சொல்லலை. இயேசுவின் மார்பிலேயே சாய்ந்திருந்தேன், நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன், அவனும் சொல்லவே இல்லை. இயேசுவை முதல் உயிரோட இருந்ததை நான் தான் பார்த்தேன், மகதலேனா மரியாள், அவங்களும் சொல்லலை. பேதுரு எழுந்துக்கிறாரு, எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு அசைவு. இந்த அசைவு ஏன் வந்தது? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போது ஒரு அசைவு வந்ததில்லை. இருக்கா இல்லையா? இல்லை அசையவே இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எதெல்லாம் அசையலையோ அவர் அசைய செய்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், தைரியம் உண்டாச்சான். தைரியம் உண்டான போது இதுவரைக்கும் 10 நாள் என்ன பண்ணுறாங்க? காத்திருக்கிறாங்க, பயந்து நடுங்கி கிடக்கிறாங்க உள்ள. ஆனால் இப்போ தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன பிரசங்கம் தெரியுமா? நீங்கள் கொலை செய்த இயேசுவை, அப்படிதான் சொல்றாங்க, நீங்கள் சிலுவையிலே அறைந்த இயேசுவை. என்ன தைரியம் பார்த்தீங்களா? அடுத்து இந்த அசைவு வேற என்ன கொடுக்க தெரியுங்களா? அற்புதங்களை கொண்டு வருகிறது. அடுத்த அதிகாரத்தில், 3ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்துக்கு போறாங்க பேதுரும் யோவானும். ஒருத்தன் பிச்சை கேட்குறான், என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, இடத்துல இருக்கிறத உங்ககிட்ட கொடுக்குறேன். நசனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னதுமே எழுந்து நடக்கிறத பார்க்கிறோம். அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது.
இந்த காரியத்தில் நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் இந்த காரியங்களின் மூலமாக புரிந்து கொள்கிறது என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது ஒரு அசைவு வருகிறது. இந்த அசைவு எதை கொண்டு வருகிறதுனா ராஜ்யங்களை அசைக்கிறது. ஆமென். எப்படி தெரியுங்களா? வசனத்தை வாசிங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகாய் 2:7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். போதுங்க, இங்க பாருங்க, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். எப்படி என்று சொன்னால், பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் சுவிசேஷமானது எல்லாருக்கும் பரப்பப்படுகிறது. அதுவரைக்கும் யூதேயாக்குள்ள மட்டும்தான் இருந்தது, எருசலேமுக்குள்ள மட்டும்தான் இருந்தது. இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுமே எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறாங்க. ஆண்டவர் அதுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலை ரட்சிப்புக்குள் நடத்துகிறார். பவுல் மூலமாக சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஸோ பரிசுத்த ஆவியினால ஒரு அசைவு உண்டாகிறது. அந்த அசைவு எதை அசைக்கிறதுனா பூமியின் ராஜ்யங்களை எல்லாவற்றையும் அசைத்தது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பரிசுத்தாவின் நிறைவோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நமக்காக ராஜ்யங்களை, பூமியின் ராஜ்யங்களை அசைப்பார். ஆமென். இன்னைக்கு இயேசுவை அறியாத ஒரு தேசம் கூட உலகத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா தேசத்திலையும் இயேசுவை சொல்லப்பட்டிருக்கிறது. முழுக்க 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 அதாவது விக்கிரகத்தால் நிறைந்த தேசமாக இருந்தாலும், முழுக்க முழுக்க இஸ்லாமிய சமுதாயத்தால் நிறைந்தவர்களாக இருந்தாலும், முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் அந்த சித்தாந்தம் உள்ளவர்களாக இருந்தாலும், எல்லா தேசத்திலையுமே கிறிஸ்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா தேசங்களிலும் ராஜ்யங்களையும் ஆண்டவர் ஒரு அசைவை கொடுத்திருக்கிறார். காரணம் தெரியுங்களா? பரிசுத்தாவியின் நிறைவு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பரிசுத்தாவிலே நிறைந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது அதன் நிமித்தமாக கர்த்தர் ஒரு அசைவை கொண்டு வருவார். ஆமென். 4ஆவதாக ஒரு அசைவு வருகிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திரையாகமம் ம் 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 இறங்குவார். ம் ம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். இந்த 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் 18 வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டா நான் என்ன செய்வேன்? ஒரு அசைவை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. துதித்தால் ஒரு அசைவை கொடுக்கிறார், ஜெபிக்கும் போது அசைவை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்கு விட்டு கொடுக்கும் போது அசைவை கொடுக்கிறார். அடுத்ததாக நம்மை பரிசுத்தப்படுத்தினால் அங்க ஒரு அசைவு உண்டாகிறது. இந்த அசைவு பூமி அதிரும்படி செய்கிறதா. இந்த அசைவினால வந்த சம்பவங்கள் என்ன தெரியுங்களா? அதாவது இந்த அசைவு எப்போ வருதுன்னா, கீழ்ப்படியும் போது. ஆண்டவர் சொல்றார் தமது ஜனங்களை பார்த்து, மோசே கிட்ட சொல்றார், ஜனங்களை போய் நாளைக்காக பரிசுத்தப்படுத்திக்க சொல்லு, அவங்க வஸ்திரங்களை தோய்த்து பரிசுத்தப்படுத்த சொல்லு, அவங்க சரீரங்களை தோய்த்து பரிசுத்தப்படுத்த சொல்லுங்க, அவங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுவதையும் பரிசுத்தமாக்க சொல்லு, நான் இறங்கி வரப்போகிறேன். ஹல்லேலூயா. அவங்க வஸ்திரங்களையும் ஆவி ஆத்துமா சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் காத்திருந்த போது 3ஆம் நாள் என்ன பண்றார்? ஆண்டவர் இறங்கி வருகிறார். அந்த அவர்கள் உட்கார்ந்து அவர்கள் இருக்கிற அந்த பூமி முழுவதும் அதிரும்படியாக எக்கால சத்தம் போன்ற ஒரு பயங்கரமான சத்தம்லாம் உண்டாகிறது. இங்க ஒரு அசைவு உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற 4ஆவதாக ஒரு அசைவை எப்போ கொடுப்பேன்றான்னா, உன்னை பரிசுத்தப்படுத்தினா உனக்குள்ள ஒரு அசைவை கொடுப்பேன். அந்த அசைவு என்னெல்லாம் கொண்டு வரேன் தெரியுங்களா? அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். இந்த அசைவுக்கு பிறகுதான் நியாயப்பிரமாணம் வருகிறது, ஆலோசனைகள் வருகிறது. இந்த அசைவுக்கு பிறகு தான் ஒரு வசனத்தை சொல்றார் 40ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னார். யாத்திராகமம் 40 சொல்றார், ஆண்டவர் நான் உன் கூடவே இருப்பேன்றார். நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லுவார். ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வராரு. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அது வரைக்கும்
நான் வருவேன் போவேன் அப்படிதான். ஆனால் இப்போ ஒரு அசைவு வந்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் கூடவே இருக்கிறேன்றார். ஏன்னா ஆசரிப்பு கூடாரம். அதுக்கு முன்பதாக மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் மட்டும்தான் இருந்தது. இப்போ இந்த அசைவுக்கு பிறகுதான் ஆண்டவர் கற்பனைகள் கட்டளைகளை சொல்லிக் கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, 10 கற்பனைகள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும், அதை எப்படி என்னை ஆராதிக்கணும், எப்படி பலி செலுத்தணும், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்களா, அது சாதாரணமானதாக கிடையாது. உங்களுக்கு எனக்கு அது சாதாரணமானதாக தெரியலாம். நமக்கு வந்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிறதுனால, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த ஆசரிப்பு கூடாரம் சாதாரணமானது கிடையாது. அந்த பலியெல்லாம் சாதாரணமானது கிடையாது. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, சிவப்பு கிடாரியை இப்போ பலியிட்டு இருக்காங்கன்றாங்க. ஒரு நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரிகர்சல் தான் பார்த்துருக்குறோம், இன்னும் ஒரிஜினல் செய்யலைன்றாங்க. அங்கே ஒரிஜினல் பண்ணாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் அது நம்ம பார்க்குறதுக்கே நமக்கு இப்படி இருக்குதுன்னா, அவங்க இன்னும் எவ்வளோ பிளானில் இருப்பாங்கன்னா, அந்த அளவுக்கு ஆசரிப்பு கூடாரம் முக்கியமானதாக இருந்தது. இது எல்லாம் எப்போ வந்து தெரியுங்களா? பரிசுத்தப்படுத்தின போது ஒரு அசைவு வருகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். சும்மா நம்ம ஏதோ நான் கிறிஸ்தவனாக வாழுகிறேன் போகிறேன்னு இருக்கக்கூடாதுங்க. உண்மையான ஒரு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம் மூலமாய் ஒரு அசைவு வரும். அந்த அசைவு அநேகர் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அசைவுக்கு பிறகு தான் ஆண்டவர் சொல்றார், யாத்திரை 33 அதிகாரத்தில், என் சமூகம் உனக்கு முன்னாடி போகன்றார். இதெல்லாம் இதுக்கு பிறகு தான் இந்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் வருதுங்க. ஆகாய் 2:6 வாசிப்போம் என்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அவர் அசைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்தினால் நமக்காக ஆண்டவர் எதெல்லாம் அசைய பண்ணுகிறார் தெரியுங்களா? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாராம். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் யோசிக்கிறோம், இந்த மனுஷனுடைய இருதயம் அசைஞ்சா எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தோம், எதையெல்லாம் அசைய பண்ணுறார் தெரியுங்களா? முதலாவது, துதித்தால் ராஜாக்களையும் அதிகாரங்களையும் அவர் அசைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிக்கும் போது ஒரு அசைவு உண்டாகுது, அது பிசாசின் ராஜ்யங்களை அசைய பண்ணுகிறது. மூன்றாவது, பரிசுத்தாவினுடைய நிறைவுக்கு விட்டு கொடுக்கும் போது ஒரு அசைவை கொடுக்கிறார், அந்த அசைவு பூமியின் ராஜ்யங்களை அசைய பண்ணுகிறது. நான்காவதாக, நம்மை பரிசுத்தப்படுத்தின போது ஒரு அசைவை கொடுக்கிறார், அந்த அசைவு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் ஆண்டவர் அசைய பண்ணுகிறாரா? அப்படிப்பட்ட தேவன் நமக்காக இருதயங்களை அசைய பண்ண மாட்டாரா? இந்த அசைவு தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்நாட்களில் இந்த அசைவுக்கு பதிலாக வேற ஒரு அசைவு இருக்குது. அது என்ன அசைவு தெரியுங்களா? வாசித்திருவோம். 1 சாமுவேல் 4 அதிகாரம் 5 வசனம். 1 சாமுவேல் 4 அதிகாரம் 5 வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். இங்க ஒரு அசைவு வருது. இந்த அசைவு என்ன தெரியுங்களா? ஆர்டிபிஷியலான அசைவு. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் உண்மையான ஆராதனையை பார்க்கிறதை விட போலியான ஆராதனைகள், அதை வேற மாதிரி சொல்லணும்னா நடிப்பான ஆராதனைகள் பெருகிவிட்டது. கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு சத்தமாக பேசினா அது வந்து என்னது, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாது. நான் எப்பவுமே சத்தமாக தான் பேசுவேன். அதனால் நான் எப்பவுமே பவர்ஃபுல்லானா அது எங்கே தெரியும்னா, உங்களுக்கு உள்ளே வருதில்ல அந்த வசனம், உங்களுக்கு உள்ள அதுலேயே தெரியும் அது பவர்ஃபுல்லாக இல்லையான்னு சொல்லிட்டு. சத்தமாக பேசுனா பவர்ஃபுல்லு, அமைதியாக பேசுனா ஒன்றுமே பவர்லெஸ், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? அப்படியே ஸ்டேஜில் நின்றுட்டு குதிச்சு பேசினா அதுதான் பயங்கரமாக பேசுகிறேன். அது தப்புலாம் நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு. இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்கும் போது அப்படியே இப்படின்ட்டு இன்னும் உருகிட்ட மாதிரி கிண்டல் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி சிலர்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்படி பண்ணுறது தப்பு கிடையாது, தெளிவாக புரிஞ்சு. நான் அதை தப்புன்னெலாம் சொல்லவே இல்லை. ஆனால் நான் உருகுனேன்னா இல்லை மற்றவங்க பார்வைக்கு உருகிற மாதிரி நடித்தேனா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கி இருக்கிற அசைவு என்ன தெரியுங்களா? இந்த அசைவு தான். என்ன அசைவு தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை எங்கே கொண்டு போகிறாங்க? அதாவது கர்த்தருடைய பெட்டியை இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் வந்தாச்சு. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோட இல்லவே இல்லை, அதை சொல்லிட்டார் ஏற்கனவே.
அதனால தான் என்ன நடக்குதுன்னா, ஆசரிப்பு கர்த்தருடைய பெட்டி வந்தா ஜெயம் வந்தோன்னு இவனுங்கெல்லாம் குதிக்கிறாங்க பாருங்க. இந்த இஸ்ரவேலர் குதிக்கிறத பார்த்துட்டு யார் ஏமாத தெரியுங்களா? பெலிஸ்தர் ஏமாந்துட்டான். என்ன அச்சோ, அந்த ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர் தெரியுமா, அவர் வந்துட்டார்ப்பா, நாம அவ்வளோதான் காலி அப்படின்னு நினைச்சான். அவனும் ஏமாந்துட்டான். இதில் ஏமாந்ததெல்லாம் யார் தெரியுங்களா? பெலிஸ்தனும் ஏமாந்தான், இஸ்ரவேலனும் ஏமாந்தான். பெலிஸ்தன் எப்படி ஏமாந்தானா, ஆண்டவர் வந்துட்டார்ப்பா நாம காலின்னு சொல்லி அவன் ஏமாந்தான். இவங்களுக்கு என்னன்னா, ஆண்டவர் வந்துட்டாரு நாம ஜெயிச்சிருவோம்னா இவனும் ஏமாந்தான். ஜெயிச்சிருவேன்னு சொன்னான், தோத்து போனான். தோத்து போவேன்னு நினைச்சவன் ஜெயிச்சிட்டான். காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு அசைவு வந்தது. இங்கேயும் பூமி அதிரத்தக்கதாக ஒரு அசைவு வந்தது. ஆனால் அது என்ன அசைவு தெரியுமா? போலியான அசைவு. இன்றைக்கு திருச்சபைகளில், அநேக திருச்சபைகளில், அநேக ஊழியர்கள் வாழ்க்கையில், அநேக விசுவாசிகள் வாழ்க்கையில் இந்த அசைவு தான் இருக்குங்க. அதனால தான் மாற்றம் இல்லவே இல்லை. இருக்க வேண்டிய அசைவு எது தெரியுமா? முதல்ல ஒரு 4 தியானித்த பார்த்தீங்களா, அந்த அசைவு தான் இருக்கணும். அதுதான் ஒரு அசைவை கொண்டு வர, மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் இன்னைக்கு அநேகருக்குள்ள காணப்படுகிற ஒரு அசைவு என்னன்னா, இந்த போலியான அசைவு தான் காணப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி இருப்போம் என்று சொன்னால் நிலைமையே தலைகீழாக மாறி போயிடும். சத்தம் இருந்ததுங்க, ஆனால் அங்கே யார் இல்லை தெரியுமா? கர்த்தர் அவர்களோடு இல்லவே இல்லை. கர்த்தருடைய பெட்டி வந்ததுமே ஆண்டவர் செய்வார் அப்படிதான் நினைச்சாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பெட்டி இவர்கள் நிமித்தமாக புறஜாதியான் கையில் போயிடுச்சு. நீங்கள் அதை தியானித்து பார்த்தீங்கன்னா, அவன் போன பிறகு கூட அவன் எவ்வளோ முக்கியம், அவன் கண்ட இடத்துல வைக்கல தெரியுங்களா? அவன் தான் ஒரு தெய்வத்தை வணங்குகிறான். விக்கிரகம் தான் ஒன்றும் இல்லைன்னு அவனுக்கு தெரியும். அந்த தெய்வத்தை வணங்குற இடத்துல தான் வச்சிருக்கிறான். எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான் பார்த்தீங்களா கர்த்தருடைய பெட்டிக்கு அவனுக்கு. ஆனால் கர்த்தருடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, தவறாக பயன்படுத்தினாங்க. கர்த்தர் கூட இல்லைன்னு தெரிந்தும் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போகிறாங்க. அதுலேயும் வேதனையானது தெரியுங்களா? அதில் அப்படியே பெரிய ஆள் மாதிரி நின்னது யார் தெரியுங்களா? ஓப்னியும் பினகாசும். இந்த படுபாவிகள் தான் கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டு போகிறதுக்கு காரணமே. படுபாவிகள் சொன்னால் தப்பெல்லாம் கிடையாது, பயங்கரமான பாவிகள். ஏன் தெரியுமா? சர்ச்சிலே விபச்சாரம் பண்ணவன். ஆனால் அவனுக்கு 2 பேர் தான் அப்படியே கர்த்தருடைய பெட்டி இங்கே இருக்குன்னா, ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் தைரியமாக நிற்கிறாங்களாம். யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இப்படி தான் அநேக சபைகளில், ஸ்தாபனங்களில் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சத்தத்தை பார்த்து பெரிய அசைவு வந்துச்சு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை, அசைவெல்லாம் ஒன்றும் வரவே இல்லைங்க. அசைவு வர வேண்டும் என்று சொன்னால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, துதித்தால், ஜெபித்தால், பரிசுத்தப்படுத்தினார், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் அசைவு வரும். அந்த அசைவு எதெல்லாம் கொடுக்கும் தெரியுங்களா? அதை தான் நம்ம தியானித்தோம். அந்த அசைவு ராஜாக்கள், அதிகாரிகளை அசைய பண்ணும், பிசாசின் ராஜ்யங்களை அசைய பண்ணும், பூமியின் ராஜ்யங்களை அசைய பண்ணும். அடுத்ததாக வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அசைவை கொடுக்கத்தான் ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், அசைவுள்ளவைகள் அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை ஆண்டவர் இந்த காலை வேளையில், மதிய வேளையில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபித்தா ஒரு அசைவை கர்த்தர் கொடுப்பார். மிரட்டப்படுறீங்களா? பயமுறுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? அந்த பயமுறுத்தலுக்கு மத்தியில் முழங்கால் படியிட்டு ஜெபிங்க, ஒரு அசைவு உண்டாகும். காயத்தோட வேதனையோடு இருக்கிறீங்களா? அதன் மத்தியில் தேவ சமூகத்தில் துதியுங்க, ஒரு அசைவு உண்டாகும். ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் இருங்க, பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது ஒரு அசைவு உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஒரு அசைவு உண்டாகும். ஆமென். ஆனால் ஒரு நாளும் அசைவு இல்லாத நேரத்தில் அசைவு இருக்கிற மாதிரி நடிக்கவே நடிக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே கரங்களை உயர்த்தி ஆராதிங்களா, கரங்களை உயர்த்தி ஆராதிங்க. நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நின்று காட்டினேன் பார்த்தீங்களா, எனக்கு அப்படி பெருசாக நான் நடிச்சிருக்கிறேன். நான் 10 வருஷம் இப்போ அந்த சண்டே கிளாஸில் தவறாமல் நடிப்பேன். நல்லா அதான் சொன்னேன், ராஜா வேஷத்தை தவிர மற்ற வேஷம்லாம் போட்டேன். ஆனால் இப்போல்லாம் எனக்கு நடிக்கவே வரமாட்டுது. அவ்வளோதான், நடிக்க வேண்டிய வயசு முடிஞ்சு போச்சு. இனி நடிக்கிறதுக்கு எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க நடிக்க போகிறாங்க. நான் அதனால தான் சொன்னேன், ஆரம்பத்தில் ஒரு முறை கொஞ்சம் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஆராதிக்காதீங்க. நான் சொல்கிறது தப்பு இல்லை, அதாவது நீங்கள் அப்படி செய்கிறது தப்புன்னு சொல்லலை. உங்களுக்கு தெரியும் நீங்கள் உண்மையாகவே அப்படி தான் பண்ணுறீங்களா இல்லை மற்றவங்களுக்காக பண்ணுறீங்களா என்பதை. தயவு செய்து ஆண்டவரை ஏமாத்தாதீங்க, ஆண்டவரை என்றைக்குமே ஏமாத்தாதீங்க. அது மகா பெரிய பாவம். ஆண்டவரை துதிக்கும் போதோ, ஆராதிக்கும் போதோ, ஜெபிக்கும் போதோ, நான் இன்னைக்கு 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன், 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன், அப்படியே 1 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரிலாம் காட்டாதீங்க.
தயவு செய்து வேண்டாம். இது என்ன ஏமாற்றலாம், உங்களை நான் ஏமாற்றலாம், நீங்கள் என்ன நம்மெல்லாம் ஒருத்தர் ஏமாற்றிக்கலாங்க. ஆனால் தேவனுக்கு மட்டும் விரோதமாக மட்டும் ஏமாத்தாதீங்க. பரிசுத்தவான்னா பரிசுத்தவானா இருங்க. மகா பெரிய பாவியாக இருந்துட்டு பரிசுத்தவான் மாதிரிலாம் நடிக்கக்கூடாது. அங்கே நடந்தது. பூமி அதிரும்படியாக ஒரு பெரிய அதிர்ச்சி வந்தது. ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெத்து வேட்டா போச்சு. இருந்த ஆசரிப்பு கட்டுரை பற்றி எங்கப்பட்டு பிடிப்பட்டு போயிடுச்சான். அதனால் எவ்வளோ நஷ்டம் தெரியுங்களா? எத்தனை பேர் மூலவியாதி வந்து செத்தான் தெரியுங்களா? இவன் நடித்த நடிப்புக்காக எவனோ சாகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, அசைவை கொடுக்கிற விதமாய் துதிப்போம், ஜெபிப்போம், பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவோம், பரிசுத்தமாக்கப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க.